ஒரு பொருள் இல்லாதப்பதான் அதோட அருமை தெரியுங்கிற மாதிரி எங்களுக்கு அந்த காரோட அருமை அன்னைக்குதான் தெரிஞ்சது. இந்தியால இருக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட தூரம் நடந்திருக்கேன். ஆனா இங்க யுஏஇ ரொம்பவே சோம்பேறி ஆயிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பயாவது ஒருக்க தானே வெளியில போறோம். ஆனா தனியா கூட நம்ம எவ்வளவு தூரம்னாலும் நடந்துடலாம். ஆனா பிள்ளைகளுக்கான திங்ஸ், பிள்ளைகளை தூக்கி நடக்கிறது சேலஞ்சிங்கான விஷயம் தான். இப்போ எங்க வீட்டுல இருந்து அல்மஜாஸ் வாட்டர் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கார்ல வரும்போது ரொம்ப பக்கமா தெரிஞ்சது. ஆனா நடக்கும்போது போயிட்டே இருக்கு. கடைசி வரை அந்த பார்க் சேரல. எங்க வரணும்னு கால் பண்ணி கேட்டா பார்க்கிங் 3க்கு வந்துருங்கன்னாங்க. பார்க்கிங் 3யும் இதை விட லாங்கா தான் போகணும் போல. கஷ்டப்பட்டு ஏதோ வின்டர் சீசன்னால சமாளிச்சாச்சு. சம்மர்னா சுத்தமா முடியாது. ஒருவழியா எங்க கேங்க கண்டுபிடிச்சாச்சு. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா பொங்கல் செலிப்ரேஷன் ஜனவரி 10ஆம் தேதி கண்டக்ட் பண்றாங்க. அதுக்காக தான் டான்ஸ் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அப்பதான் புரிஞ்சது யுஏஇல கார் இல்லாதவங்க நிலைமை. வின்டர்ல எப்படியாவது நடந்து போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்மர்ல யோசிக்கவே முடியல. என் கூட தான் என் பையனும் நடந்து வந்துட்டு இருந்தான். அவ்வளவு தூரம் வந்துமே ஒரு வார்த்தை கூட எனக்கு கால் வலிக்குதுமா, என்னால முடியலன்னு அவன் சொல்லவே இல்ல. அத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருந்தது. இங்க டாக்ஸி பிடிச்சாலுமே மினிமம் சார்ஜ் 15 dirhams கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பயந்தே மக்கள் நிறைய தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க.